வெளியூர் சந்தையில் விற்றுவிட்டு தன் ஊருக்கு பணத்துடன் காட்டுப்பாதை வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் வியாபாரியை வழிமறித்து கடுமையாக தாக்கி எடுத்துக்கொண்டு பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். வியாபாரி ரத்த காயங்களுடன் மயங்கி கீழே விழுந்தார். சற்று நேரத்தில் வழியாக கோவில் பூசாரி ஒருவர் வந்தார். அவர் வழியில் ஒரு மனிதர் விழுந்து கிடப்பதை ஒருவருடன் பார்த்து உதவாமல் சென்றுவிட்டார். சிறிது நேரத்திற்கு பின் பக்தி பாடல்கள் பாடும் ஒரு பாடகன் வியாபாரி அழுவதைக் கண்டு பொத்திக் கொண்டு சென்றுவிட்டார். சிறிது நேரத்தில் மற்றொரு வியாபாரி அங்கு வந்தார். யாரோ காயங்களுடன் விழுந்து கிடப்பதை கண்டு தனது மேல் துண்டை எடுத்து கிழித்து காயங்களை உடைத்தான். மூலிகை செடிகளை பறித்து காயங்களில் போட்டு கட்டினான். முகத்தில் தண்ணீர் தெளித்தான். சூப்பர். தெரிந்த பின் தான் கொண்டு வந்த உணவை கொடுத்தான். வியாபாரி, ஐயா, நீங்கள் கவலையே பட வேண்டாம். தங்களை பாதுகாப்பாக அழைத்து சென்று மேலும் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார். அதற்கு வியாபாரி, மனிதநேயம் கொண்டவரே, தங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. சிகிச்சைக்கு என்னிடம் காசு எதுவும் இல்லையே, என்ன செய்வேன் என்றார். உதவிய வியாபாரி, நண்பரே, நடந்தது நடந்துவிட்டது. எதற்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். தங்களுக்கு எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன் என்றான். ஐயா, தாங்கள் வருவதற்கு முன் இவ்வழியே கோவில் பூசாரி வந்தார். என்னை பார்த்தவே அருவருப்பு அடைந்து விலகி சென்று விட்டார். அடுத்து ஒரு பக்தி பாடகர் வந்தார். அவரோ உதவாமல் சென்று விட்டார். கடவுளுக்கு சேவை செய்யும் அவர்களிடம் இல்லாத கருணை தங்களிடம் இருப்பதை கண்டேன். இந்நாள் தங்களுக்கு மிகுந்த துன்பம் என்று நன்றியுணர்வுடன் கூறினான். நண்பரே, ஒருவருக்கு ஒருவர் துன்பம் வரும்போது உதவ வேண்டியது மனித பண்பு. எதை பற்றியும் வருந்த வேண்டாம். தாங்கள் வருவதற்கு முன் நான் இவ்வழியே வந்திருந்தால் நானும் தங்களைப் போல் பாதிக்கப்பட்டிருப்பேன் அல்லவா? தங்கள் உடல்நலம் சீராகி தங்களின் ஊரை தாங்கள் அடையும் வரை ஆகும் செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் உதவிய வியாபாரி. அனைத்து உதவிகளையும் செய்து அவனை கொண்டு சென்று அவன் ஊரில் சேர்த்தான். ஊரை அடைந்த வியாபாரி தனக்கு உதவிய நண்பரிடம், ஐயா, ஆண்டவனுக்கு பூஜை செய்வதும் கடவுளை பற்றி பாடுவதும் மட்டுமே பக்தியாகாது. மற்றவர்களிடத்தில் கருணை காட்டுவதே கடவுளுக்கு விருப்பமானதாகும். அவ்வாறு நடந்து கொண்ட உண்மையான பக்தர் நீங்கள்தான் என்று மனம் தெரிவித்தான்.